வெல்கம் டு வாங்க சுவையாக சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் ஹனி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம இப்போ சிக்கன் ஹனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 750 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் செப்பரேட்டாக வச்சிடணும். அப்புறமா பேட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணுவோம். சிக்கன் கோட்டிங்குரிய பேட்டர், ஒரு முட்டை, அடுத்தது 1/2 கப் 1/2 கப்பு கார்ன் ஸ்டார்ச், ஒரு 3/4 கப்பு மைதா மாவு பிளைன் ஃப்ளோர், அப்புறமா கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன். நம்ம ஏற்கனவே சிக்கன்லையும் மெரினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தான் போடணும். இப்போ ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதில் நம்மளுடைய மெரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிடலாம். எல்லா சிக்கன் பீசஸும் இந்த இதில் எல்லாம் கோட்டாக இருக்கணும். இது இப்படியே ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், வெளியே வச்சுக்கலாம், மெரினேட் ஆகட்டும். அப்புறமா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய இந்த சிக்கன் ஹனிக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கெச்சப், டொமேட்டோ கெச்சப், அப்புறமா சில்லி கார்லிக் சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறமா ஹனி ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சோல வாட்டர் ஊற்றிக்கணும். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்மளுடைய ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மெரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் 2 தடவையாக ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட் ஒன்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறம் அகெயின் ஃப்ரை பண்ணணும். நம்மளோட சிக்கன் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு பாருங்கள். லைட்டாக கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம மாற்றிடலாம். சிக்கன் ரெடி ஒரு செட்டு நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இதை எடுத்துட்டு நம்மளோட எல்லா போர்ஷனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அகெயின் செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட் டைம் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ அகெயின் இதை செகண்ட் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை இப்போ ஆயிலில் திரும்ப ஆட் பண்ணிடலாம்.
இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு காட்டுறேன். இப்போ நம்மளுடைய செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணுற சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து சாஸில் இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய பேனில் இந்த சாஸ் ஆட் பண்ணிடலாம். நம்ம இப்போ இந்த சாஸ் கூட நமக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ் வேணும்னா, காரம் வேணும்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். இது இப்போ எல்லாத்துலேயும் கோட் ஆகுற மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய சிக்கன் ஹனி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளுடைய சிக்கன் ஹனியில் செசேம் சீட் எம்மியான சிக்கன் ஹனி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. தேங்க்யூ.